ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்பப்பை வாய் திறப்பதற்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கர்ப்பப்பை வாய் எப்படின்றது என்னதுன்னா, நீங்கள் கர்ப்பப்பைக்கு கீழே இருக்க அந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கல அந்த இதில் இருந்து கீழே யோனி வரைக்குமே இருக்க ஒரு பாதை தான் கர்ப்பப்பை வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு செயல்படுதுன்னா, வெள்ளைப்படுதலை வெளியேற்றுவதற்கும் அது மணிக்கு வெளியில் இருக்க கிருமி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக செயல்படுது. இது கன்சீவாக இருக்கும்போது க்ளோஸ் ஆகி இருக்கும். உங்கள் கர்ப்பப்பையில் இருக்க குழந்தை டேட் முடிஞ்சதுமே வெளியே தள்ளுவதற்கு கர்ப்பப்பை வாய் செயல்பட ஆரம்பிக்கும். அது எப்படின்னா, உங்கள் குழந்தையோட தலை மற்றும் தோல் அதில் ஃபிக்ஸ் ஆகி கீழே உந்தி தள்ள அதோட 10 சென்டிமீட்டர் அகலத்திற்கு விரிவு கொடுக்கும். குழந்தை செல்வதற்காக அந்த இடமே ரொம்ப சாஃப்டாக ஆயிரும். 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த கர்ப்பப்பை வாய் விரிவு கொடுக்கும். ஏன்னா அப்போ தான் குழந்தையோட தலை மற்றும் தோள்கள் அந்த வழியாக சென்று நார்மல் டெலிவரி ஆகும். டாக்டர் தான் பார்ப்பாங்க. கையுறைகளை போட்டு அவங்க கையில் உள்ளே விட்டு எந்த அளவுக்கு எத்தனை சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றத பற்றி பார்ப்பாங்க. இந்த மாதிரி செக் பண்ணும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப வலி இருக்காது. ஆனால் அது பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லாமல் தான் இருக்கும். இதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. கர்ப்பப்பை வாய் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னா, நம்ம வயிற்றில் ஏற்படக்கூட வலி, அதாவது கான்ட்ராக்ஷன் ஏற்படும். குழந்தை உந்தி தள்ளுவதற்கு கான்ட்ராக்ஷன் ஏற்படும். அந்த மாதிரி கான்ட்ராக்ஷன் ஏற்படும் போது ஒவ்வொரு சென்டிமீட்டராக ஓப்பன் ஆகும். இது சில பெண்களுக்கு தானாகவே ஓப்பன் ஆகாது. சில பெண்களுக்கு இயற்கையாகவே வெளியேறிடும். கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரிக்கு கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகாத பெண்களுக்கு கீழே அடியில் மாத்திரை வச்சு வலியை தூண்டி கர்ப்பப்பை வாயை ஓப்பன் பண்ண டாக்டர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி டாக்டர் செயற்கையாக இதை தூண்டுதல் யாருக்கு பண்ணுவாங்கன்னா, குழந்தை 2 வாரங்களுக்கு மேலாக வயிற்றில் இருக்குது, அதாவது டேட் முடிஞ்சு 2 வாரத்துக்கு மேலே இருக்குது அவங்க அப்படின்றவங்களுக்கு தூண்டுதல் பண்ணுவாங்க. அது மணிக்கு அம்னோட்டிக் திரவம் உடைஞ்சிருச்சு அப்படின்றவங்களுக்கு வலி எதுவுமே இல்லை அப்படின்ற போது இந்த மணிக்கு செயற்கையாகவே தூண்ட ஆரம்பிப்பாங்க வலியை. உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம், அதாவது பிபி இருந்துச்சுன்னா அந்த நிலமையிலும் கூட உங்களுக்கு வலியை ஏற்படுத்தி பிரசவம் பார்ப்பாங்க. சில மெடிசன் கண்டிஷன்னால் குழந்தைக்கும் தாய்க்கும் சேஃப் இல்லை, ஒன்றா இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்ட்டு உணரும் போது டாக்டர் வலியை தூண்டி பிரசவம் பார்ப்பாங்க. அதுக்கான சில வகை மாத்திரைகளை யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அது மணிக்கு உங்களோட பேக் பெயின் அதிகமாக இருக்கும். இந்த மணிக்கு பெயின் அதிகமாக இருக்கும்போது உங்கள் கர்ப்பப்பை சுருங்கி விரியும். அப்போ உங்கள் கர்ப்பப்பை வாய் விரிவடைய ஆரம்பிக்கும். இந்த வலி தொடர்ந்து இருந்துச்சுன்னா இது பிரசவ வலி. சிலருக்கு பனிக்குட நீர் உடைஞ்சு தான் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. சிலருக்கு பனிக்குட நீர் உடையாது, அங்கே டாக்டரையே உடைச்சிருவாங்க. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா பனிக்குட நீர் உடஞ்சிச்சின்னா டாக்டரை சீக்கிரமாக கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா மூச்சு திணறல் ஏற்படும் குழந்தைக்கு. அதை டாக்டர்கிட்ட சீக்கிரம் கன்சல்ட் பண்ணிங்கன்னா கர்ப்பப்பை ஓப்பனாக இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. அது மணிக்கு உங்களுக்கு கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகுதுன்னா சளி போன்ற திரவம் வெளியேறும். அது மணிக்கு அந்த சளி கட்டியாகவோ லைட்டான ப்ளீடிங்கோடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, கர்ப்பப்பை வாய் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத அர்த்தம். மணிக்கு உங்களுக்கு மோஷன் போகிற மணிக்கு ஒரு உணர்வு இருக்கும். இடுப்பு பகுதியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான உணர்வு ஏற்படும். அது எப்படின்னா, குழந்தையோட தலை கீழ் நோக்கி இறங்குற மணிக்கு உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். சிலருக்கு அவ்வளோவா பெயின் இருக்காது. சிலருக்கு ரொம்ப பெயின் இருந்து சுருக்கங்கள், அதாவது கான்ட்ராக்ஷன் அதிகமாக கூட குழந்தை பிறக்கலாம். இதுவே 37 வாரங்களுக்கு முன்பு இந்த மாதிரிக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா குறைப்பிரசவம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். கர்ப்பப்பை வாய் லென்த்தை பற்றி தான் ஸ்கேனில் மென்ஷன் பண்ணுவாங்க. செர்விக்கல் லென்த் அப்படின்றத பற்றி. இது 3.6, 3.9, 4.1 வரைக்கும் இருக்கும். இது 36 வாரங்கள்லே கர்ப்பப்பை வாய் தொடங்க ஆரம்பிச்சிருக்கோம் விரிவடைய. இது நமக்கு தெரியாது, லைட்டாக விரிவடைஞ்சிருக்கும். நான் சொன்ன அறிகுறிகள் இருந்தால் உங்களுக்கு குழந்தை பிறக்க போதுன்னு அர்த்தம். ஸோ டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.